ஹலோ பிளேஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா PlayStation 4 அண்ட் PlayStation 5 ரெண்டு கன்சோலுக்குமே ஆன ஜெயில் பிரேக்கிங் அப்டேட்ஸ் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷாக்கிங்கான குட் நியூஸ் என்னென்னா, இந்த தடவை ரெண்டு கன்சோலுக்குமே ஜெயில் பிரேக்கிங் அப்டேட்ஸ் நிறையாவே வந்திருக்கு. என்னன்றதை நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த சோனி சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்டேட். சோனி ரீசெண்டாக போத் PS4 அண்ட் PS5 ரெண்டு கன்சோலுக்குமே சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, PS4க்கு 13.02 அண்ட் PS5க்கு 12.20 வரைக்கும் சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட், சிஸ்டம் செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லும்போதே புரிஞ்சிருக்கும். அப்போ ப்ரீவியஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் செக்யூரிட்டி பக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த பக் தான் இப்போ இந்த ஜெயில் பிரேக்கிங் சீனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த PS4 அண்ட் PS5ஓட ஜெயில் பிரேக்கிங் வெர்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, PS4 வெர்ஷனுக்கு 12.15 வரைக்கும் ஜெயில் பிரேக் சப்போர்ட் ஆகும். அப்படியே PlayStation 5க்கு பார்த்தோம்னா 10.16 வரைக்கும் ஜெயில் பிரேக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஹேக்கர் கம்யூனிட்டிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நவம்பர் 2ல் தான் கதையே மாறிச்சு. பிகாஸ் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க அப்டேட்ஸ் என்னென்னா, ரெண்டு கன்சோல்லையுமே, அதாவது PS4 அண்ட் PS5 இந்த ரெண்டு கன்சோலுக்குமே கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றதை ஹேக்கர் கம்யூனிட்டிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட சப்போர்ட்டிவ் வெர்ஷன்ஸ்லாம் என்னென்னா, PlayStation 4க்கு 13.00 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். PlayStation 5ல் பார்த்துக்கிட்டோம்னா வெர்ஷன் 12.00 வரைக்கும் ஜெயில் பிரேக் சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம PlayStation 4 சைட் போனோம்னா, அதில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கிற ஜெயில் பிரேக்கிங் மெத்தட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, EXFAT மெத்தட், அதாவது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறது, PPPWN மெத்தட், LUA டிஸ்க் மெத்தட் அண்ட் PS ஃப்ரீ மெத்தட், அண்ட் லாஸ்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் BDJB மெத்தட். நம்ம கூட அதுக்கு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலேயே நிறைய பேர் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதாவது PlayStation 4 வெர்ஷன் 12.15 அண்ட் 13.00 வெர்ஷனுக்கு ஜெயில் பிரேக்கிங் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நான் கூட அதில் நிறையா கமெண்ட்ஸ்க்கு 12.15க்கு மேலே PS4 ஜெயில் பிரேக்கிங் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் 12.15 வெர்ஷனில் இருக்கிற PlayStation 4 யூசர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, உங்களோட PlayStation 4 வெர்ஷனை ஒன் ஸ்டெப் பேக் ரிவர்ட் பண்ணி 12.02க்கு சேஞ்ச் பண்ணி BDJB ஜெயில் பிரேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் இப்போ டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட் ஆனதும் நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ 12.15 வெர்ஷனில் இருக்க PS4 யூசர்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்டேட் பண்ணால் வெயிட்டிங்கில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதான் வெர்ஷன் 13க்கு ஜெயில் பிரேக்கிங் வரப்போதில்லை, அப்புறம் எதுக்கு நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லி யாரும் அப்டேட் பண்ணிடாதீங்க. அப்படி தவிர உங்களோட PS4 நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக வெர்ஷன் 13.02க்கு தான் அப்டேட் ஆகும். அதுக்கு இன்னும் ஜெயில் பிரேக் வரல, வருமானு தெரியாது. ஏன்னா சோனி இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு தான் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக PlayStation 4 12.02 யூசருக்கு ஒரு சின்ன நியூஸ் என்னன்னா, BDJB அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் கோல்டன் டிஸ்க் வித் இன்பில்ட் பேலோட்ஸோட அவைலபிள் இருக்குது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, சீட் மேனேஜர், ஃபைல் மேனேஜர், ஐட்டம்ஸ் ஃப்ளோ மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்பில்டாகவே அந்த டிஸ்க்குள்ளே வந்துடும். லாஸ்ட்டாக போட்டிருந்த BDJB டிஸ்க் வீடியோஸில் யூஸ் பண்ணி இந்த டிஸ்கில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்காது. சப்போஸ் 12.02ல் இருக்கிற PS4 யூசர்ஸ்க்கு இந்த டிஸ்க் வேணும்னா, ஸ்க்ரீனில் தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்ம PlayStation 5ஓட சீனுக்கு போனோம்னா, PlayStation 5ஓட ஜெயில் பிரேக்கிங் ஹிஸ்ட்ரியே இது வரைக்கும் சிக்கல் மிகப்பெரிய இடியாப்பு சிக்கலாக தான் இருந்திருக்கு. பிகாஸ் ப்ரீவியஸ் 2-3 மந்த்ஸாகவே அக்டோபர் வரைக்கும் ஜெயில் பிரேக்கிங் கம்யூனிட்டியை போட்டு குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில நேரம் பார்த்தா 11.16 வரைக்கும் ஜெயில் பிரேக்கிங் சப்போர்ட் பண்ணுன்றாங்க. திடீர்னு பார்த்தா வெர்ஷன் 8.00 வரைக்கும் தான் PS5க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில நேரம்லாம் பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் PS5க்கு ஜெயில் பிரேக்கிங் சீன் ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க. இப்படி போட்டு குழப்பி லாஸ்ட்டாக நவம்பர் 2ல் தான் இதற்கான கன்ஃபர்மேஷனே வந்துச்சு. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி PlayStation 5ல லாஸ்ட்டாக வந்திருக்கிற ஜெயில் பிரேக்கிங் வெர்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, 10.16 வெர்ஷன் வரைக்கும் PS5 ஜெயில் பிரேக் அவைலபிள் இருந்திருக்கு. இந்த வெர்ஷனை தாண்டி போனால் அதிகபட்சம் 11.20 வரைக்கும் தான் ஜெயில் பிரேக்கிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ PlayStation 5ஓட ஜெயில் பிரேக்கிங் மெத்தட்ஸ் அண்ட் அதோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் வெர்ஷன் 1 to 5.15 வரைக்கும் இருக்கிற சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லா டைப் ஆஃப் ஜெயில் பிரேக்கிங் மெத்தட்ஸுமே சப்போர்ட் பண்ணும். லைக் வெப்கிட்ல இருந்து LUA டிஸ்க் மெத்தட், BDJB டிஸ்க் மெத்தட்னு எல்லா டைப் ஆஃப் ஜெயில் பிரேக்கிங்குமே இதில் சப்போர்ட் பண்ணும். அண்ட் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா, வெர்ஷன் 6.00லேருந்து 7.61 வெர்ஷனில் இருக்கிற எல்லா வெர்ஷன்ஸ்க்குமே LUA மெத்தட், Y2JB மெத்தட் அண்ட் BDJB மெத்தட், இந்த 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் மட்டும்தான் ஜெயில் பிரேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சேம் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வெர்ஷன் 8லேருந்து 10.01 வரைக்கும் இருக்கிற வெர்ஷன்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த வெர்ஷன்ஸில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாமே PS5ஓட அதர் வேரியன்ட்ஸான PS5 டிஜிட்டல், ஸ்லிம் அண்ட் PS5 ப்ரோவோட வெர்ஷன்ஸ். பிகாஸ் இந்த டைப் ஆஃப் வேரியன்ட்ஸ் PS5 எல்லாமே ஸ்டார்டிங் வெர்ஷன்லாம் 8.0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் 1 ஒன்லி இன் PlayStation ஃபேட் மாடல், அதாவது பழைய PlayStation 5 மாடல் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுல, அந்த PlayStation 5 மாடலில் மட்டும்தான் அந்த வெர்ஷன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இந்த ஒரு ரீசன்னால தான் PlayStation 5ஓட ஹேக்கிங் கம்யூனிட்டியில் ஒன்லி PlayStation 5 ஃபேட் டிஸ்க் வெர்ஷனில் மட்டும்தான் ஜெயில் பிரேக்கிங் பண்ண முடியும். அதை தாண்டி எந்த ஒரு PlayStation 5 வெர்ஷன்ஸ்
ஜெயில் பிரேக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக தான் எல்லா PlayStation 5மே ஜெயில் பிரேக்கிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோயர் ஃப்ரம்வேர் வெர்ஷனில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி ரேட் அதிகம். பிகாஸ் ஜெயில் பிரேக்கிங் பண்ணணும்னா அதுக்கு பொறுமை தான் ரொம்ப அவசியம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக PlayStation 5ஓட ஜெயில் பிரேக்கிங் அப்டேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் PS5 வெர்ஷன் 10.22 வெர்ஷன் 11.60 வரைக்கும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி எந்த வெர்ஷன்ஸ்க்குமே சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் குட் நியூஸாக வெர்ஷன் 12.00 வரைக்கும் PS5 எக்ஸ்ப்ளாய்டபிள் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இது கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட், ரொம்ப முக்கியமான பக் இது ஜெயில் பிரேக்கிங்கான ப்ராசஸில். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கிற வேலை. அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா PlayStation 5ஓட ஃபுல் ஜெயில் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக ஜெயில் பிரேக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க யூசர்ஸ்க்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல வர டிப்ஸ் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட PlayStation ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நியூ சாஃப்ட்வேர் வெர்ஷன் ரிலீஸ் ஆனோடனே அதை அப்டேட் பண்ணிட்டு அந்த வெர்ஷனுக்கு ஜெயில் பிரேக்கிங் வேணும்னு சொல்லிட்டு ஹேக்கர்ஸை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெயில் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிற ஒரே ஒரு மேட்டர் என்னன்னா, பொறுமையே பெருமை. ஸோ அவ்வளோதான் ப்ளேஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அப்டேட்ஸ்லாம் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களோட தாட்ஸ் அண்ட் டவுட்ஸாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கேமிங் சம்மந்தமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல கேமிங் இன்ஃபர்மேஷன்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜ்ருபா கேமர்.